friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு செஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியா, ஃபிளேவர்ஃபுல்லா, ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய சிக்கன் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கடையெல்லாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாம். ரச சாதத்துக்கு கொஞ்சம் செமி ட்ரையா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சுக்கலாம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்திருக்கேன். ஸோ பார்த்துட்டு கடைசியில் தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மிளகு காரம் தான் நல்லா டாமினேட்டிங்காக இருக்கணும். 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை டைரக்டா எண்ணெயில சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. டைரக்டா நம்ம பொடிய எண்ணெயில சேர்த்து வறுக்கிறப்ப அந்த ஃபிளேவர் ஃபுல்லா எண்ணெயில இறங்கி கிரேவிக்கு செய்யறப்ப அந்த ஃபிளேவரும் சூப்பரா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். பிளஸ் அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில வறுக்கிறப்ப 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்துல சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்க போறோம். 2 to 3 மினிட்ஸ் வதங்குறதுக்குள்ள உங்களுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும். நம்ம ஏன் அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அரைச்சு சேர்த்துக்கிறோம்னா இந்த பெப்பர் சிக்கனுக்கு மோஸ்ட்லி நம்ம தக்காளி சேர்க்க கூடாது. ஸோ பேஸ்டா இருக்கிறப்ப உங்களுக்கு தக்காளி இருக்கிற இடமே தெரியாது. தக்காளி சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஸோ தக்காளி சேர்க்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் அந்த தக்காளி சேர்க்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு லெமன் கடைசியா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், இல்லைன்னா சிக்கன் குழம்பாயிரும். ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கிரேவி கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மிளகாத்தூள், அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கன்னா கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கு. இப்போ இதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லா சிக்கன்ல கோட் ஆகி ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை தண்ணி சேர்க்கலன்னா சிக்கன்ல இருந்து வர தண்ணியே குக் ஆகி வரது கரெக்டா இருக்கும். பட் அது கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கடைசியாக நம்ம வேகிற ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ கொதிச்சு வர்றப்ப அந்த கறிவேப்பிலையோட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்.
20 இருந்து 30 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா சிக்கன் சூப்பர் சாஃப்டா குக் ஆகி வந்துடும். அப்பப்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா லைட்டா அடி பிடிச்சிரும். தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு செமி கிரேவி ஆகிற வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. காரம் ரொம்ப சாப்பிட்றவங்க கடைசியா கொஞ்சம் மிளகு கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பர் ஸ்பைசியான ஃபிளேவர்ஃபுல்லான பெப்பர் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிருச்சு. நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்ஸோட நீங்களும் பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில வந்து உங்களை மீட் பண்றேன். Till then, take care. Bye bye.